ஸோ கத்தீஜா வந்து ஆக்சுவலா இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் டயட்டிஷியன். அவங்க வந்து இதுக்கான சம்பந்தமான படிப்பு, உணவு சம்பந்தமான படிப்பு எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலா என்னுடைய கிளினிக்ல வந்து பேஷண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் சம்பந்தமா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ப்ளீஸ் கத்தீஜா உட்காருங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, இது கொடுக்கலாமா, குழந்தைக்கு வந்து வாழைப்பழம் அம்மா சாப்பிட்டா குழந்தைக்கு சளி வந்துடும், மந்தம் வந்துடும், மாந்தம் வந்துடும் சொல்லி 1008 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ், என்ன மாதிரி ஃபுட் அப்படின்றத தயவுசெய்து வந்து நீங்க கத்தீஜா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? நானே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, தாய்ப்பாலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் எது அதை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது ஆங்கிலத்தில் கெலக்டோகாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தாய்ப்பாலை வந்து சுரக்க வைக்கக்கூடிய தன்மை. ஸோ அதனால வந்து நம்ம ஊர் ஃபுட்ஸ் மலிவா என்னென்னலாம் இதில் எடுத்துக்கலாம். இது எல்லா ஃபுட்ஸுமே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை ப்ளீஸ். குட் மார்னிங். கெலக்டோகாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பாடியில் வந்து பிரெஸ்ட் மில்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. ப்ரோலாக்டின், ஆக்சிடோசின். அதுக்கு ஒரு சில ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது. கார்லிக் எல்லாத்துக்குமே தெரியும். ஜிஞ்சர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டார்க் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், எல்லோ கலரில் இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடலாம். ஃபெனிக்ரீக் எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் இந்த ஸ்பைசஸில் வந்து கியூமின், ஃபெனல் சீட்ஸ் அதெல்லாம் நல்லது. ஸ்பெசிஃபிக்காக சாலியா சீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கானிக் ஷாப்லாம் கிடைக்கும். அது வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி பவுடர் மாதிரி வச்சு ரைஸஸ் அது வந்து நம்ம பிளட் கண்டென்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ண, ப்ளஸ் வந்து ஆர்பிசி ஃபார்மேஷனே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மில்க் ப்ரொடக்ஷனே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபிஷ்ஷஸில் வந்துட்டு ஹை மெர்க்குரியா அக்யூமுலேட் ஆகி இருக்கிற ஒரு சில ஃபிஷ்ஷஸ் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இப்போ வால் மீன், சுறா மீன், காணாங்கேட்டு, அப்புறம் இது ஷ்ரிம்ப்லேயே வந்து லார்ஜ் சைஸாக இருக்கிற ஷ்ரிம்ஸ் எல்லாம் எடுத்துக்கக்கூடாது. மத்தி, அப்புறம் வந்து சங்கரா, காணாங்கேட்டுலேயே ஸ்மாலர் சைஸாக இருக்கிறது, இதை அளவாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்துக்கலாம். நெப்பி மீன் கூட நல்லது தான். இதெல்லாம் மீட் ப்ரொடக்ஷனே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக சீரியல்ஸில் வந்து நம்ம யூஸ்வலாக எடுத்துக்கிறது வந்து ரைஸு, கார்னு, வீட்டெல்லாம் எடுத்துப்போம். அதில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு வந்து ஓட்ஸ் அண்ட் பார்லி. இதுவும் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணும்போது பிளட் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா நம்ம பிளட் ப்ரொடக்ஷன் வந்து ஃபுட்டில் இருந்து மட்டும் டைரெக்டாக கிடைக்கிறது இல்லை, மதரோட பிளட்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அது நம்மளோட பிரெஸ்ட் டிஷ்யூவில் மேமரி கிளாண்டுன்னு இருக்குது. அதுதான் பெருசாக ரெஸ்பான்சிபிள் பண்ணுறது மில்க் ப்ரொடக்ஷனுக்கு. அதில் உள்ள ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ்லாம் தான் அந்த ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி பிளட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னதான் ஃபுட்ல இருந்து நம்ம டைரக்டா மில்க் ப்ரொடக்ஷன் ஆகலனாலும் பேலன்ஸ்டு டயட் இல்லை அப்படின்னா குவாலிட்டியான பிரெஸ்ட் மில்க் ப்ரொடியூஸ் ஆகாது. அது போல பார்லி வந்து நம்ம ஆஃப்டர் டெலிவரி நிறைய மென்டல் இல்னஸ் வந்து ஓவர் கம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து பார்லி கொடுக்கும். அது பிளட் கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணும், மில்க் ப்ரொடக்ஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ப்ளஸ் மென்டல் பீஸ் கொடுக்கும். அதை நீங்க ஃபாரேஜ் மாதிரி ஹனி, டேட்ஸ், நட்ஸ், சீட்ஸ் இதெல்லாம் போட்டு ஃபாரேஜ் மாதிரி கன்சியூம் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த சால்ட் சீட்ஸ்ன்னு சொன்னாங்க சார், அதோட இன்கிரீடியன்ட் மட்டும் சொல்லுங்க. கியூமின் சீட்ஸ் ஒரு 50 கிராம், அப்புறம் ஃபெனல் சீட்ஸ் 50 கிராம், அப்புறம் சாலியா சீட்ஸ் வந்து ஆர்கானிக் ஷாப்ல கிடைக்கும், அது ஒரு 50 கிராம், அப்புறம் க்ளோ, அப்புறம் சின்ன மணி, இது ரெண்டுமே 25 கிராம்ஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வறுத்து பவுடர் பண்ணி நம்ம வச்சுக்கணும். நீங்க 1 மந்த்துக்கு 2 டைம்ஸ் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, நம்ம ரைஸை வந்து நார்மலா வாட்டர்ல பாயில் பண்ணுவோம் இல்லையா, இது வாட்டர் வந்து 1/4 எடுத்துட்டு 3/4 கோகனட் மில்க், அதுல இது 1 டேபிள் ஸ்பூன் இந்த சொன்ன எல்லா இன்கிரீடியன்ஸையும் பவுடர் பண்ணி வச்சுப்பீங்கல்ல, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கார்லிக் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபெனுக்ரிக் சீட்ஸ் அதையும் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அதையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த மிக்சர் ஆஃப் கண்டென்ட்ல வந்து ரைஸா பாயில் பண்ணி அது மருந்து சோறுன்னு சொல்லுவாங்க. அந்த ரைஸ் கூட நம்ம ஃபிஷ் இல்லை வேற எதுனா கிரேவி, எக்ஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம்.